என்னடா செட்டப்லாம் பயங்கரமா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, 9ஆம் தேதி இந்த மாதிரி வந்துட்டு நைட்டு உட்காந்து ஃபோன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக ஒரு 11 மணிக்கு ஒரு மெசேஜ் மச்சான்னு. சரி நானும் என் ஃப்ரெண்டு தான்ட்டு சொல்கிறான்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு டான்ஸ் சேலஞ்சுடான்னா. டான்ஸ் சேலஞ்சா என்னடா சொல்கிறேன்னு கேட்டேன். அவனும் அடுத்து 1v1 கேம் கேட்டான். சரி நானும் ஃப்ரெண்டு தான் ஓகே என்ன 3 கேம் சொன்னான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கடுத்து ஓகேடா ஆடலான்னு 11:30 மணிக்கு கேம் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கேம் எல்லா தடவையும் ஆடி இருக்கும், இந்த தடவை ஆட மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் செம்மையா போச்சு, டிரா ஆயிடுச்சு. என்கிட்டே ராஜா அவன்கிட்டே ராஜா, அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு. ரெண்டாவது மேட்ச் ஆரம்பிச்சது நல்லா போச்சு. ரெண்டாவது மேட்ச் நான் வின்னு. என்ன முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா ஒரே குதூகலம். அவ்வளவுதான். வாழ்க்கையிலேயும் முதல் தடவையா ஒருத்தனை ஒரு கேம் வச்சிருக்கேன் இந்த வீடியோல. இது எனக்கே என்ன இந்த அளவுக்கு அடிக்கிறீங்களா நீங்க? சரி ஓகே, ரெண்டாவது ரவுண்டு வின்னு, அதுதான் வெறி. மூணாவது கேம் அவன் வின்னு. லாஸ்ட் மேட்ச் டூ ஆர் டை. எப்படியாவது வீட்டுலாம் ஆடுறேன். அவன் என்ன பண்ணான்னு தெரியல, ஈஸியா நஷ்டம். இப்போ டான்ஸ் ஆடணும், நான் ஆடியோ ஒன்று அனுப்பிச்சிருக்கான், என்ன பண்றது தெரியல. ஆடணும், வேற வழி இல்லை, ஆடுறேன். குருநாதா கூஃபி கூட பரவாயில்ல, எல்லாரையும் ஆட விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மனுஷன் பெரிய பிளேயர் கிட்ட போய் ஆடினாரு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. ஆனா வரதெல்லாம் என்ன ஆட விட்டுனுக்கிறீங்களா நீங்க? டேய் சரி இது போயிட்டு இருக்குன்னு பார்த்தா கடைசியில் எங்க காலேஜ் 8 அவர் மெசேஜ் போறாரு 1v1.